பிக் பாஸ் சீசன் 8 இத்தனை நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உண்மையிலே வெறித்தனமாக இருந்துச்சு. ஆத்திரத்தை கூட அடக்கலாம், ஆனால் அடக்க முடியாது அப்படின்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்ஷிதா வந்து நிரூபிச்சிருக்காங்க. முக்கோண காதலாக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அதாவது எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அப்படி என்ன விஷால் வந்து என்ன மன்மத குஞ்சா 2 பேர் வந்து அவரை காதலிக்கிறதுக்கு அது ஒரு சேஃபான ஒரு கேம் பிளே வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. முத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே அநீதி தான் நடக்குது, அவரை பேசவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. முத்து சாச்சனாவால் முத்து அழிகிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளும் போயிட்டுருக்கு. நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் வந்து உண்மையில சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 2-3 நபர்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. நாளைக்கு வெறித்தனமாக இருக்கும், அடித்து சொல்லுவேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷாலோட காதல் வந்து முக்கோண காதலாக போயிட்டு இருக்கு. அன்ஷிதா அழுது புரண்டுட்டாங்க, நான் லவ்வால் பட்டுட்டேன், எனக்கு வேணாம், நான் வந்து அவன் மேலே எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஷுவராக சொல்லிட்டாங்க. ஆனால் விஷால் பார்த்தீங்கன்னா 2 பேரே வந்து பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ண, சேஃபாக ஹேண்டில் பண்ணாங்க. இதில் வந்து தர்ஷிகாவுக்கு பொசசிவா, இவங்களுக்கு பொசசிவா என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அது ஒரு கருமாந்திரம் அப்படின்னு தான் சொல்லி. இது நடுவில் வந்து ப்ளே பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆர்ஜே ஆனந்தியா இருக்கட்டும், பவித்ரா, இவங்க 2 பேர் தான் ப்ளே பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தோணுது. விஷாலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. உனக்கு ஒன்று இல்லை அப்படின்னா மூடிக்கிட்டு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். தம்பி வந்து இருக்குன்னு சொல்ல மாட்டாரு, இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அப்படி ஒன்று இல்லை, எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி ஓட்டிக்கிட்டு அந்த பிள்ளைக்கு வந்து மிளகா அரைச்சுன்னா கையில் போய் இது தர்றது, அந்த பொண்ணுக்கான லவ் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது? இந்த கர்மாந்திரத்தை பற்றி இது ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு கடுப்பாக இருக்குது. அதனால் இதை நான் தவிர்த்தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் முத்துக்குமரன் விஷயத்துக்கு நம்ம வந்துடுவோம். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வந்து குருமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பவுலில் வந்து மஞ்சரிக்கு வந்து கொடுத்தாரு அவர். அவங்க கொஞ்சமாக ஊற்றுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து முத்து வந்து சொல்லும் போது நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வேஸ்ட்டாக போயிருமே, ஏன்னா அதுக்கும் அவருக்கும் ஒரு உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த பஞ்சாயத்தை இன்னைக்கு காலையில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவரோட நியாயத்தை சொல்ல வராரு. ஆனால் வந்து எங்கேயுமே முத்துக்குமரனை பேசவே விடாமல் தீபக்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை பேசவே விடலை. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டிஸ்டர்பே பண்ணாதீங்க, தலை போகிற விஷயமா இருந்தால் மட்டும் பண்ணுங்க, அதில் பள்ளி விழுந்தால் மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். முத்துக்குமரன் பேச வந்ததையோ டிஃபன் பண்ணதையோ மஞ்சரி பேசுன எதையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு எபிசோடில் வந்து காமிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பயாஸ்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். இதில் நம்மளோட பதிவு என்ன, நம்மளோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டிலே இருக்கோம் அப்படின்னா, ரொம்ப அண்ணனோ ஒரு அண்ணியோ இப்போ ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குன்னா ஒரு 2 பேர் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து சாப்பாடு வந்து ஒரு பர்சன் வாங்குறாங்க. இப்போ வந்து தங்கச்சி வந்து சாப்பாடு வாங்குது அப்படின்னா, எனக்கு கொஞ்சமாக ஊற்றுக்கண்ணா, எனக்கு உருளைக்கிழங்கு சட்னி பிடிக்காது, இல்லை ஒரு சாம்பார் எனக்கு முள்ளங்கி சாம்பார் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொன்னால், சரி அந்த கொஞ்சமாக ஊற்றுன்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். அந்த இடத்துல உனக்கு இந்தாமா பவுலு, நீ எங்கிட்ட போய் சாக்கல்ல கூட ஊற்றுல யார் கட்சி கொடு அப்படின்னு கொடுக்கும்போது, இப்போ நம்ம இன்னொரு பையன் வந்து சின்ன தம்பி கடைக்குட்டி தம்பி வந்து சொல்கிறான், அவள் தான் வேணாங்கிறாளா, எதுக்குடா நம்ம சாப்பாடு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணாரா, அவளுக்கு மட்டும் ஊத்துறா. அதுதான் அங்கே நடக்குது. முத்துக்குமரன் டிஃபன் பண்ணுறாரு. உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருமம் வந்து தீபக்குக்கும் புரிய மாட்டேங்குது, அருணுக்கு வந்து புரியுதா இல்லை புரியாமல் நடிக்கிறான்னு தெரியல. இந்த ஸ்டாண்ட் கரெக்டாக எடுக்கிறது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனும் மஞ்சரியும் கரெக்டாக எடுக்கிறாங்க. ஆனால் அதை வீட்டில் இருக்க யாருமே ஒத்துக்கவும் மாட்டேங்கிறானுங்க, எதுவுமே பண்ணவும் மாட்டேங்கிறானுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டாலாம் உருட்டுறாங்க நிறைய பேர். நான் யாரெல்லாம் சொல்லலாம் விரும்பல, அகைன்ஸ்டாலாம் உருட்டுறாங்க, அவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எதனால நான் சொல்லிட்டா, எல்லாருக்கும் பிஆர் டீமு நிறையெல்லாம் இருக்குது. எதுவுமே இல்லாமல் தனிமனித ஒரு ஆளாக ஒரு மதுரையிலேருந்து வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து ஒரு பையன் இருக்கும்போது இவ்வளோ ஓட்டு வாங்குறானேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வயிறு எரியத்தானே செய்யும். நம்ம தலைவர் சொல்கிற வயிறு எரியத்தானே செய்யும், அப்படி இருக்கதானேங்க செய்யும், என்னங்க பண்ணுறது அந்த மாதிரி. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவரை வந்து தப்பாக ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது. சாச்சனா கூட இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவர் அழிவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதுவும் காரணம் இருக்குது, கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஆனால் அவர் கரெக்டாக எல்லா விதத்தையும் ஹேண்டில் பண்ணி போயிட்டுருக்காரு. முத்து எங்கேயுமே கவனம் செதறாமல் இருக்கார். இவனுக்கு அடிக்கிறதுனால அவர் கொஞ்சம் தடங்கலாகுது. இவங்க என்ன தான் அடித்தாலும் முத்து ஃபைனல் டைட்டில் அடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆணித்தரமாக சொல்லிடுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த காதல் கதை இதெல்லாம் நம்ம பேச தேவை கிடையாது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எந்த கண்டென்ட்டுமே கிடையாது. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பிஆர் என்ன தான் வேலை பார்த்தாலும் அம்மஞ்சல்லி புரோஜனம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மஞ்சரி போய் பேசுகிறாங்கன்ட்டு போய் பேசுகிறாங்க. எதுக்கு போய் மஞ்சரிட்ட டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் வந்து அந்த டாஸ்கில் வந்து நீங்கள் தளபதியாக இல்லை மஞ்சரியாக தெரிஞ்சுங்க. ஏமா நான் என்னவா தெரிஞ்சால் உனக்கு என்னம்மா, அது மஞ்சரியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடில் எனக்கு அவங்களை பிடிச்சிருச்சு. மஞ்சரியை பொறுத்தளவு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா,
தான் சொல்கிறதான் கரெக்டு, அந்த கொஸ்டின் ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி அழகாகவே பார்த்தீங்கன்னா காய் நவுத்துவாங்க. அதில் கிங்கு அப்படின்னே சொல்லிடலாம். அதெல்லாம் அவங்க எதுக்கு பேசுகிறாங்கன்னே தெரியவே இல்லை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் வந்து அலௌன்ஸ் பண்ணப்படுது. அதில் வந்து முதல் ரவுண்டில் வந்து நம்ம ரஞ்சித்தெல்லாம் பார்த்தா கடுப்பாக இருக்குது. பெரிய மனுஷன்றனால திட்டக்கூட முடியலை, இல்லைன்னா கழுவி கூட ஊற்றி விட்டுறலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பொம்மையை வச்சுக்கிட்டு ஏதோ வச்சுருக்காரு, இன்னொருத்தன் கேட்குறான், நான் தரமாட்டேன்னு சொல்கிறது வாயில் என்ன சார் கொலக்கட்டை எதுவும் வச்சுருக்கீங்களா, வாயில் என்ன சார் வச்சுருக்கீங்க. இன்னொருத்தன் பொம்மையை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஜாக்லின் வந்து சார் இதை வச்சுக்கோங்க சார், அதை கொடுங்க சார்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. தர்ஷிகா நல்லா பார்த்துட்றாங்க. தங்கம் நான் அதனால இல்லை தங்கம், அந்த பொண்ணு டிஃபெண்ட் பண்ண சார் அண்ணன் நீங்கள் பண்ணி வேற யாராச்சும் அந்த இடத்துல இருந்துட்டாங்கன்னா தர்ஷிகா உண்மையிலே வேற லெவலில் கிழிச்சு விட்டுருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதை வந்து அவங்க கிழிக்காமல் விட்டாங்க. அதனால அந்த டாஸ்க் ஆரம்பிச்சு அந்த முதல் ரவுண்டே கிறுக்கா முறுக்காவை போயிட்டு பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ரவுண்டு கேன்சல் ஆனால் அடுத்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நடக்குது. அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளேருந்து தான் கை மாற்றிக்கணும். மற்ற அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கை மாற்றினா செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே சொல்லிட்டாரு. இவங்க பார்த்தீங்கன்னா முத்து மஞ்சரி முத்து மஞ்சரி சாச்சனா இவங்கெல்லாம் ஒரு டீமாக செயல்பட்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லின் ரயான் இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பவித்ரா வந்து அன்ஷிதா காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேருக்குள்ள பாண்டிங்லாம் இருக்குல்ல. இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஷாலாக இருக்கட்டும், அருண்லாம் இன்னைக்கு இருந்தார், சத்யாலாம் ஆளே காணோம். ஏன்னா ஜிம்பாடியை வச்சுக்கிட்டு இருக்க எங்கேயா போனேன்னு சொல்லி தேடிட்டு 17 பேர் 18 பேர் இருக்காங்க. இன்னைக்கு எவன் இருக்கா இல்லை, ஒரு 4 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ப்ரோமோவாக இருந்துட்டு எல்லாத்துக்கும் வராங்க. ப்ரோமோவிலையும் சரி எபிசோட்லையும் சரி வரக்கூட தகுதி இல்லாத பர்சன்ஸாக வந்து சத்யாலாம் இப்போ தெரிஞ்சிட்டு இருக்காரு. என்னன்னே தெரில, இந்த வாரம் வெளியில் கூட அமுச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. முதல் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து வெளியேற்றப்படுகிறார் அப்படின்ற மாதிரி வெளியில் போயிட்டாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து வெளியில் போயிட்டாரு. மூணாவது ரவுண்டு தான் ஒன்றுக்கு கூட போக முடியாமல் பார்த்தீங்கன்னா முக்கி திணறி ஒரு ரவுண்டு போச்சு. அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சரி ஒரு 2 இதை வச்சு பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணி எல்லாத்தையும் இது அவங்க இது எங்கன்னு சொல்லி தேடி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தன் அவன் பார்த்தீங்கன்னா காய் நூற்றி கரெக்டாக கொண்டு போய் உள்ளே வச்சுட்டான். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியில் வந்து ஒரு 3 இது இருந்துச்சு. அன்ஷிதாக்கு வந்து மஞ்சரி மேலே என்ன வன்மன்னு தெரியுது. வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள வந்து மஞ்சரி தான் காலி பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆணித்தரமாக நம்புகிறாங்க. அதனால் மஞ்சரி இந்த அடுத்த ரவுண்டு கொண்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மை அவங்க உருட்டுனா எனக்கு தீபக்கண்ணா உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டுலாம் இருந்தாங்க. ஆனால் தீபக்காலாம் இல்லை, மஞ்சரி உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கே இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின்ட்ட வந்து தீபக்கோட இருந்துச்சு, மஞ்சரிட்ட வந்து ஜாக்லினோட இருந்துச்சு. ஜாக்லினை பற்றி தான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்தையும் நல்லாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களே, அதையும் டிஃபெண்ட் பண்ணி நிற்பாங்க. ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிட்ட சொல்லிட்டாங்க. மஞ்சரிக்கு வந்து ரெஸ்ட் ரூம் அவசரமாக வந்துருச்சு, நான் போகணும் அப்படின்றனால சொல்லிட்டாங்க. அதில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்லின்ட்ட பேசுகிறாங்க. ஜாக்லின் சொல்லிட்டாங்க, நீ என்னோடது கொண்டு உள்ளவை, உன்னோடது போகிறது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்றாங்க. அதனால் மஞ்சரி கொண்டு உள்ளே வச்சுட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. அங்கே டாஸ்க் நடக்கிற இடத்துல தான் நீங்கள் 2 பேர் ஜாக்லினும் அன்ஷிதாவும் இருக்கணும், மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் அன்றாட வேலையில் பார்க்கலாம். அது வைக்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், ரெஸ்ட்டும் எதுக்குமே போகக்கூடாது, தண்ணி சாப்பாடு எதுக்குமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து 2 பேசுகிறாங்க. மஞ்சரி வந்து எதுக்கு அன்ஷிதாட்ட வந்து வைக்கணும், எனக்கு நீ உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா நடுவில் வந்து தேவையில்லாமல் வாயை விட்டப்போ பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் செம்ம கடுப்பாச்சு. அந்த இடத்துல வந்து மஞ்சள் வந்து ரொம்ப பேஷன்ஸாக வந்து அவ்வளோ அமைதியாகவே இருந்தாங்க. அதே மாதிரி அன்ஷிதா பேசும்போதும் அவ்வளோ கடுப்பாச்சு. இந்த பொம்மை எனக்கு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ காண்டாகும். அதெல்லாம் வந்து மஞ்சரி உண்மையிலே எனக்கு பேஷன்ஸாக இருந்து அவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்கலாம் போயிட்டாங்க. நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. அப்பயும் வந்து மஞ்சரி போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஜாக்லின் நீ போய் வச்சிரு, பார்த்துக்கலாம், உனக்கா இது பண்ண முடியாது. உடனே ஜாக்லின் எனக்கா நீன்னா நான் வந்து பேண்ட்டிலே போனால் கூட நான் நின்றுப்பேன் அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொல்கிறாங்க. சரி நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் யார் ஜெயிச்சா, கக்கா தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேண்ட்டிலே இதான போச்சா அப்படின்னு தெரியல, வேட்டி கட்டியிருந்தாங்க, அப்படி நம்ம கட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க பொம்மை எடுத்துக்கிட்டே அன்ஷிதா வந்து ஓடி இது பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வச்சுட்டாங்க. கடைசியில் அவங்க ஜெயிக்கலைங்க, இயற்கை தாங்க ஜெயிச்சிச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு உள்ளே வச்சுட்டாங்க. தீபக் வந்து இதுலேருந்து வெளியில் போயிட்டாரு. மஞ்சரி ஒன்று சொல்லிட்டாங்க, நாளைக்கு அவளுக்கு இருக்குது,
அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை வந்து தோக்கணுன்றதுக்காண்டி இவ்வளோ நீ போராடி இல்லை, நாளைக்கு உன்னை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து ஒரு சபதம் எடுத்திருக்காங்க. இந்த கேமை பொறுத்தளவு வந்து சிம்பிள்ரா, அந்த கருமம் கூட புரியலை. இந்த சௌந்தர்யா நீட்டாக சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, 18 பொம்மை இருக்கா, யார் பொம்மை வேணால் எதை வேணால் கேம் வந்து இது வந்து கூட்டு முயற்சியெல்லாம் தேவையில்லை. என் பொம்மை நான் எடு, அதெல்லாம் வேணாம். இப்போ நீ இன்னொருத்த வந்து இப்போ சௌந்தர்யா பொம்மையை எடுக்க போகிறான் அப்படின்னா, முத்து வந்து அவர் டிஃபெண்ட் பண்ணுறா அப்படின்னா, அவங்க வேறு யாரும் எடுத்துட்டாங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. நீ எடுக்க முடியாது, ஓம் பொம்மை அங்கே போயிடும், நீ தோத்துருவ. ஒன்றுமே கிடையாது. நீ ஒருத்தர் பொம்மையை எடுக்கிறியா, உன் பொம்மை உள்ளே போகுதான்னு நீ பாரு, உட்காந்துரு, வெயிட் பண்ணு. உன் பொம்மை உள்ளே போயிருச்சா நீ பாரு. பார்த்த பிறகு முத்தோடது உள்ளே போயிருச்சா, அது வரைக்கும் வந்து இப்போ என்னோட சௌந்தர்யா பொம்மை இருக்கா, அது என் பொம்மை உள்ளே போயிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வரைக்கும் நான் இருந்துட்டு அந்த மாதிரி சூப்பர் ஸ்ட்ராட்டஜியாக விளையாடலாம். அது இவங்க தெரியாமல் வேற மாதிரி கொண்டு போகிறாங்க. நாளைக்கு இவங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் டாஸ்க் எல்லாத்தையும் முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருந்துச்சு. நாளைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் தொடரும். அதனால பார்த்தீங்கன்னா எப்படியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. முத்துக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜி இல்லை, கரெக்டாக எல்லா ஜனம் இண்டிவிஜுவலாக இதை வந்து அவன் பொம்மை உள்ளே போனால் போகுதும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக விளையாண்டாங்க அப்படின்னா எல்லாருமே நிற்பாங்க. வேற லெவல் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம். நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த வாரம் வந்து யார் வெளியில் போகிறாங்க, சாச்சனா வெளில போகிறாங்களா, இல்லை வேற யாரும் வெளில போகிறாங்களா, இல்லை வந்து டபுள் எவிக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.